Elizabeth, we can start the session. Am I audible? Yes, you are audible. Okay. Uh, Good evening everyone. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட். பேசிக்கா ஒரு ஹோஸ்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நார்மலா நம்ம டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்றோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்குவோம். ஒரு வெப்சைட் நம்ம இப்போ கிளிக் பண்ணதும் அதுல ரெண்டர் ஆகிற இமேஜஸ், அதுல பின்னாடி பேக் எண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகிற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு சர்வர்ல ஏதோ ஒரு பிசில ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? இப்ப அந்த ஏதோ ஒரு பிசி ரன் ஆகுதுல, அது பப்ளிக்லி ஆக்சசிபிளா இருக்கிறது தான் ஒரு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹோஸ்ட் அப்படின்றது நிறைய டைப் ஆஃப் ஹோஸ்ட் இருக்கு. சிம்பிளா ஹோஸ்ட் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர். அந்த ஹோஸ்ட்டை நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு வெப் சர்வரா இருக்கு. இப்போ அந்த ஹோஸ்ட்டை நம்ம வந்து நார்மலா நம்ம லோக்கல் நெட்ஒர்க்ல ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு லோக்கல் மிஷினாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டே டு டே நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ற ஹோஸ்ட் வந்து என்னென்ன அப்படின்னா நார்மலா ஒரு யூஆர்எல்ல டைப் பண்றோம். அதுல இருந்து நமக்கு டேட்டா எடுத்து கொடுக்குதுல்ல, அதாவது ரெண்டர் பண்ணுதுல இமேஜஸ் ஒரு கண்டென்ட், அதை ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பத்தி ஏன் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும், இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது எந்த விதத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய டெக்னாலஜிஸ் வச்சு கிரியேட் பண்ணலாம். கரெக்டா? இப்போ பேக் எண்ட் வந்து நோட் ஜேஎஸ் வந்து வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம்ல வந்து மாங்கோடிபி இருக்கு, அரோரா இருக்கு, வேற என்ன, மைஎஸ்கியூஎல், சீக்வல், ஆரக்கிள், நிறைய இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும்ல இது. அப்புறம் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே ஒரு ஒரு வெப்சைட்ஸுக்கும் மாறும். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நான் எதனால கேதர் பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை நான் செக்யூர் பண்ண முடியும். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லயுமே, செக்யூர் பண்ற பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் அட்டாக் பண்ற பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லயுமே நான் அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன டெக்னாலஜில ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் நான் இப்போ கம்ப்ளீட் பண்றது. நெக்ஸ்ட் ஹோஸ்ட் ப்ரொஃபைல்னா என்ன, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, இதுல கீ டாபிக்ஸ், அதாவது நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு அதாவது என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண. அப்புறம் கியூஏ செஷன் வந்து இருக்கும். லாஸ்டா கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் இது த க்ரூஷியல் ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங். எதனால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம்? நான் சொன்ன மாதிரி தான். இப்ப நான் ஒரு விஷயத்த நான் டெஸ்ட் பண்ண போறேன், இல்ல ஒரு விஷயத்த செக்யூர் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும். எக்ஸாம்பிள் ஒரு பிஹெச்பியா இருக்கலாம், இல்ல ஒரு அப்பாச்சி சர்வர் வந்து ரன் ஆகலாம், இல்லைன்னா நார்மலான ஒரு யூனிக்ஸ் இல்ல லினக்ஸ் மிஷின்ல ஹோஸ்ட் ஆயிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அப்பாச்சினா என்ன? அப்பாச்சின்றது நத்திங் பட் அ சர்வர், ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஒரு சர்வரோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பாச்சி. இல்லைன்னா பிஹெச்பில பேக் எண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. அப்ப பிஹெச்பில பேக் எண்ட் எழுதியிருந்தா என்னென்ன காசஸ் வரும், அதைத்தான் சிவிஇஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. அதாவது காமனான வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு. நார்மலா நான் ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ செக்யூர் பண்றேன் அப்படின்னா எதுவுமே 100% செக்யூர்டா இருக்காது. எதை நான் செக்யூர் பண்ண போறேன், எதை நான் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாலுமே சில காமன்லி ஐடென்டிஃபைடு வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேனல் இருக்கு, ஒரு லாகின் போர்ட்டல். அந்த லாகின் போர்ட்டல்ல என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கலாம்? ஒருவேளை அது வந்து பைபாஸ் பண்ற மாதிரியான ஒரு வல்னரபிலிட்டி இருக்கலாம் பேசிக்கா. இல்ல அப்படின்னா நான் லாகினே பண்ணாம உள்ள போக முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டின்னு சொல்லுவோம். வல்னரபிலிட்டின்றது என்ன அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம், வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா. ஸோ அந்த ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அதோட வீக்னஸ் வந்து மாறும். ஒரு ஃபீட்பேக் ஃபார்முக்கு வேற வீக்னஸ் இருக்கும், ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டிஃபரெண்ட் வீக்னஸ் இருக்கும். எல்லாமே அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு சிஸ்டமோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீக்னஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அதை நான் செக்யூர் பண்ண முடியும். செக்யூர் கோடிங் பிரின்சிபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம இப்போ கோட் பண்ணும்போதே நிறைய டைப்ல பண்ணலாம். எஃபிஷியன்டான கோட்னு ஒன்று சொல்லுவோம், நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அசிம்டாட்டிக் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. அது இப்போ நார்மலா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சிக்கு பண்ற மாதிரி நம்ம கோட் அனாலிசிஸ் பண்ணுவோம் சைபர் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஒரு ஒரு கோடுக்கும் ஒரு ஒரு கிரேட் கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் கத்துக்கும் போது அது எந்த அளவுக்கு செக்யூர்டா நம்ம பண்ண முடியும், இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் தேவைதானா, அதாவது
ஒரு அன்வான்ட் லைன் ஆஃப் கோடு கூட ஒரு கம்ப்ளீட்லி செக்யூர்ட் வெப் அப்ளிகேஷனை இன்செக்யூர்டா மாத்தும். அதாவது வல்னரபிளா வந்து மாத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்புட் வாங்குறேன், அதை வந்து வாங்குறதோட விட்டுட்டேன் அப்படின்னா அதுல வந்து சில மலீஷியஸ் கேரக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். அதை வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ல. அதை நான் இன்ஜெக்ட் பண்றது மூலமா அந்த சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகலாம், இல்லை அந்த சிஸ்டமோட ஃபுல் ஆக்சஸ் எனக்கு வந்து கிடைக்கும். லைக் நான் அந்த கம்ப்யூட்டரை வந்து குழப்பி விடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்புட் வாங்கும்போது இன்புட் சானிடைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இன்புட்டை சானிடைஸ் பண்ணி வாங்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம இந்த ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போறோம். இப்போ இந்த வெப்சைட்ல இந்தந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போறோம்னா ஒன்னுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல செக்யூர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா யூஸ் பண்ணா ஒரு மாதிரி, ஏபிஐ யூஸ் பண்ணா ஒரு மாதிரி, கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ்யூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி யூஸ் பண்ணா ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஹோஸ்ட் ப்ரொஃபைல். நம்ம மொத்தம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங். இது வந்து ரெட் டீமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெட் டீமிங்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நாங்க வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து ப்ளூ டீமர்ஸ்ன்னு சில பேர் இருந்திருப்பாங்க. அதாவது சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இல்லைன்னா கோடிங் சைடு வந்து இருப்பாங்க, செக்யூர் கோடிங் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சவங்க. அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க அந்த கோடை வந்து ரீரைட் பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பான கோடு இருக்கு, இல்ல இந்த இடத்துல இந்த இன்புட் ஒழுங்கா சானிடைஸ் ஆகல, லாகினை வந்து பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க அதை ரீடிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க அட்டாக் பண்ணி பாக்குறோம்ல, ஒரு ஹேக்கர் சைடு இருந்து எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எத்திக்கல் ஹேக்கரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அட்டாக் பண்றது தான் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து அட்டாக் பண்ணி பாக்குறேன், அது பெனட்ரேஷன் டெஸ்டிங். சாக் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், இவங்க வந்து எப்போ வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா, ஒரு டேட்டா பிரீச் நடக்குது, இல்ல டே டு டே பேசிஸ்ல நான் என்னோட நெட்ஒர்க், என்னோட ஓஎஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு செக்லிஸ்ட் இருக்கு, அந்த செக்லிஸ்ட் படி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கான்னு தினமும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நம்ம பாஸ்வேர்டு எங்கேயும் பிரீச் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியணும். அந்த பாஸ்வேர்ட் பிரீச் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஓசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி இப்போ அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். இது சாக் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு சைபர் அட்டாக் நடந்துருச்சு, இல்ல ஒரு டேட்டா பிரீச் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த டேட்டா பிரீச் எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிசர்ச் பண்றது, திரும்ப அதை வந்து ஃபியூச்சர்ல நடக்காம பாத்துக்கிறது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். அன்னன்னைக்கு நடக்கிற அன்னன்னைக்கு என்னென்ன நெட்ஒர்க் வந்து டிராஃபிக் வந்து நம்ம ஹோஸ்ட்ல வந்து இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் நடக்குது நம்ம ஹோஸ்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டி ஏபிஐயா இருக்கும், இல்ல ஒரு டேட்டா பேஸா இருக்கும், அதுக்கும் அதை எல்லாத்தையும் டே டு டே பேசிஸ்ல ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்றவங்க தான் எஸ்ஓசி, சாக் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கிளவுட் என்விரான்மெண்ட். நம்ம கிளவுட் வந்து எதனால வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான ஒரு சிஸ்டம் இருக்காது, ஆனா நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிளவுட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம நேட்டிவா 3 கிளவுட் என்விரான்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏடபிள்யூஎஸ், எல்லாருக்கும் தெரியும், அமேசான் வெப் சர்வீசஸ், அடுத்து அஸ்யூர் இருக்கு, அடுத்து கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இது போக இருக்கானா, இது தவிரவும் நிறைய கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இன்ஃபோசிஸோடது இருக்கு, ஐபிஎம்மோடது இருக்கு, ஆரக்கிளோடது இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் எதனால யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா அதுதான் ஸ்கேலபிலிட்டி. இப்போ நான் ஈஸியா இப்போதைக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல 3 டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கு. இந்த கிளவுடோட பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலயுமே நமக்கு டிஃபால்ட்டா ஒரு செக்யூர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப அஸ்யூர்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுல ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதாவது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இந்த யூசர் இந்த டேட்டாவை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், ஐஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஏடபிள்யூஎஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளவுட் வாட்ச் இருக்கு, கார்ட் டியூட்டி இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா உள்ள இருக்க ஒரு டெக்னிக்கலான டூல்ஸ். நார்மலா இப்ப நான் நார்மலா விண்டோஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா விண்டோஸ்ல செக்யூரிட்டி ஃபயர்வால் இருக்குல்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஏடபிள்யூஎஸோட நேட்டிவா பில்டினா இருக்கிற ஒரு விஷயம் தான் கார்ட் டியூட்டி, செக்யூரிட்டி டேஷ்போர்ட், கிளவுட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணையும் நம்ம வந்து இதுதான் நார்மலா இருக்கு, அப்புறம் எதுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா த்ரெட் அப்படின்றது டே டு டே மாறிக்கிட்டே இருக்கும். அட்டாக்கர்ஸ் புது புது பாத்வே கண்டுபிடிப்பாங்க அட்டாக் பண்றது. அப்ப நம்ம அந்த நேட்டிவ் டூல்ஸ்ல அப்டேட் வர்றவரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு புது அட்டாக் வருது அப்படின்னா அதை நான் ரிசால்வ் பண்றதுக்கு எப்ப அவங்க அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து சில எக்ஸ்டர்னல் டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இது பண்றது. ஸோ இவ்வளவு இருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே இப்போ உள்ள டாபிக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான்.
இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ உள்ள பேக் சைடு என்ன நடக்குது, அதாவது நமக்கு தெரியாத சைடு வந்து என்ன நடக்குது, பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா நான் அதை செக்யூர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெக்கானசன்ஸ் பிரின்சிபல். ரெக்கானசன்ஸ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான், ரெண்டுமே வந்து ஒன்று தான். நெக்ஸ்ட் டூல் ப்ரொஃபிஷியன்சி, என்னென்ன டூல் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். தேர்ட் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ், அதாவது எப்படி வந்து ஒரு நார்மலா கிடைக்கிற ஒரு, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஒரு டேட்டா தான். யூசர் நேம் ஒரு டேட்டா, பாஸ்வேர்டு ஒரு டேட்டா, ரெண்டும் தனித்தனியா இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை. ரெண்டையும் நான் செயின் பண்ணேன் அப்படின்னா என்னால லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல தான் த்ரெட் வந்து இருக்கு. இப்போ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ். பிளாக் செயினோ இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, பட் தே ஹாவ் பேரலல் டேட்டா பேஸ். அவங்க வந்து மல்டிபிள் டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. ஒரு இதுல யூசர் நேம், ஒரு இதுல பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் லீஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு நான் இப்போ எல்லா ஆக்சஸும் கொடுத்துட்றேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்றேன்னா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அதுதான் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ஏடபிள்யூஎஸ் அசியூர்ல எல்லாம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஹோஸ்ட் என்விரான்மெண்ட் ஓவர்வியூ, எப்படி ஒரு ஆர்கிடெக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டிப்ளாய்ட் சர்வீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டெக்னிக்ஸ். ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ் அப்படின்னா நான் டைரக்டா அந்த வெப்சைட் குள்ளேயே போய் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்த்து அதுல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னு அதோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அதை வந்து ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ், அதாவது ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். பாசிவ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா நான் டைரக்டா இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அந்த வெப் அப்ளிகேஷனோட, ஆனா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு சில டூல்ஸ்ல ஒண்ணுதான் ஷோடான்னு ஒண்ணு இருக்கு, மால்டிகோ ஒண்ணு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதை பத்தி நான் இப்போ அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து என்மேப் ஒயர்ஷாக். இது என்மேப் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹோம் நெட்வொர்க்கா இருக்கட்டும், இப்போ என் ஹோம்குள்ள என்னோட லோக்கல் பிசி மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும், என்னோட லேப்டாப், என்னோட மொபைல் ஃபோன், அப்புறம் எங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அது, இல்ல வேற எக்ஸ்ட்ரா சில்ட்ரன் இருக்காங்க அந்த சைல்டு யூஸ் பண்றது, இது எல்லா டிவைஸும் ஒரே நெட்வொர்க்குக்கு கீழே தான் வரும், அதாவது சேம் ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த சிஸ்டம்ல என்னென்ன வெர்ஷன் ரன் ஆகுது, என்னென்ன பேக் அண்ட் என்னென்ன ஓஎஸ் ரன் ஆகுது, ஒருவேளை அந்த ஓஎஸ் வந்து பழைய ஆண்ட்ராய்டா இருக்கு, அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்காங்க, பழைய விண்டோஸா இருக்கு அப்படின்னா அதை ஹேக் பண்ண முடியும். ஓல்டு டெக்னிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனாலதான் அப்டேட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான திங் சைபர் செக்யூரிட்டியில. ஒரு விஷயம் இருக்கு அது ஓல்டாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ விண்டோஸ் 11 இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு லூப் ஹோல் இருக்கும், அடுத்து ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதுக்கும் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவாங்க லூப் ஹோல். ஸோ அவங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கத நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் என்மேப். நெக்ஸ்ட் ஒயர் ஷாக். ஒயர் ஷாக் அப்படின்றது நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் செக்யூரிட்டி அனாலிசிஸ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒயர் ஷாக் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலா நார்மலா நெட்வொர்க் அப்படின்றதுல நிறைய பேக்கெட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஓஎஸ்ஐ மாடல் பத்தி படிச்சிருப்பீங்கல்ல எல்லாருமே, ஓஎஸ்ஐ மாடல், டிசிபி ஐபி மாடல் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பேக்கெட் எப்படி ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேல எப்படி அது டிராவல் ஆகுது, எங்க போய் அது ரிசீவ் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது என்னென்ன ஸ்டேஜ்ல போகுது, எப்படி அது ஒரு ஒரு லேயர்லயும் அதோட ஃபார்மேட் வந்து எப்படி மாறுது, டீடைல்ஸ் ஆஃப் ஓவர்வியூ எப்படி வந்து மாறுது, இதெல்லாம் நம்ம வந்து ஓஎஸ்ஐ மாடல்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஒயர் ஷார்க்குன்றது ஜஸ்ட் ஒரு டூல், அதை என்னால ஒயர் ஷார்க்கை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ என்னோட ஒய்ஃபை நெட்வொர்க்ல எத்தனை பேக்கெட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது சஸ்பீஷியஸா ஏதாவது நடக்குதா அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைரஸ் இருக்கு என்னோட பிசிலனா அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னோட பிசில இருக்க டேட்டாவை எடுத்து அட்டாக்கரோட மெஷினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அதை ஒயர் ஷாக் வச்சு பார்க்கலாம். சோர்ஸ் வந்து என்னோட ஐபியா இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபியும் அதுல வந்து காட்டும். ஸோ இப்போ இப்படி ஒரு டேட்டா பேக்கெட் இருக்கு, ஒரு பிஎன்ஜி ஃபைல் இருக்கு, அந்த பிஎன்ஜி ஃபைல் வந்து அட்டாக்கரோட மெஷினுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒயர் ஷாக் காட்டும். அதை நம்ம மேனுவலா அனலைஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம், ரூல்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதாவது சில செட் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கும் சைபர் செக்யூரிட்டி சைடு. ஜஸ்ட் நெட்வொர்க் அனலைஸ் பண்றதுக்கு ஒயர் ஷாக்,
லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ல இருக்க டிவைசஸ் அனலைஸ் பண்றதுக்கு என்மேப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஓசன் டூல்ஸ். நான் சொன்ன மாதிரி ஷோடான், மால்டிகோ 2 இருக்கு பேசிக்கா. இது போகவும் நிறைய இருக்கு. ஹூ இஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்எஸ் லுக்அப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஓகே, இது வரலாம் சொன்ன வரணும் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் எதனால நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறேன் அப்படின்னு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். என்னோட ஸ்கிரீன் வந்து கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு நிதிஷ் சார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஷோடான். இந்த ஷோடான் என்ன அப்படின்னு ஒரு பிரீஃபான ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு பிரீஃபான இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஷோடான் வந்து என்ன அப்படின்னா, ஷோடான் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். இதை ஆக்சுவலா ஒரு பர்சன் தான் டெவலப் பண்ணாங்க, அவங்களோட சிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. என்னென்ன அப்படின்னா, என்னென்ன இந்த வேர்ல்ட்ல மொத்தம் எத்தனை பிசி வந்து ரன் ஆகுது, எத்தனை சர்வர் ரன் ஆகுது, அது எல்லாத்தோட ஐபி அட்ரஸை போடுறது மூலமா அதோட இன்ஃபர்மேஷன் இதுல கிடைக்கும். இதை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம query பண்ணுவோம். இதை வந்து ஷோடான் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்ச் பார்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிசிடிவி அப்படின்னு போட்டு சர்ச் பண்றோம் அப்படின்னா, வேர்ல்ட்ல மொத்தம் எத்தனை சிசிடிவி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும். இதுல சில பேலோட்ஸ் இருக்கும் கிட்டப்லயே. அந்த பேலோட்ஸை வச்சு நம்ம வந்து இதுல சர்ச் பண்ணும்போது எந்தெந்த சிசிடிவி டிஃபால்ட் அட்மின் கிரெடென்ஷியல்ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆன்சைட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, ஆஃப்லைன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. அந்த சைட்டுக்கு போய் பென் டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு பிசிக்கல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போதைக்கு நம்ம ஷோடான் யூஸ் பண்ணலாம். இப்போ வேர்ல்ட்ல மொத்தம் இத்தனை சிசிடிவி கேமராஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல நான் ரேண்டமா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பண்ணும்போது எனக்கு சான்சஸ் வந்து அதிகம். அட்மினோட டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ்னா அட்மின், யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து அட்மின், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா யூசர் 123, அட்மின் 123, அந்த மாதிரி இருக்கிறத டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிராண்டுக்கும் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் டிபி லிங்கோட அட்மின் கிரெடென்ஷியல் இல்ல டிபி லிங்கோட டிஃபால்ட் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வரும். கிரெடென்ஷியல்ஸ்னு எதை சொல்லுவோம்னா யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட், அதை தான் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு போடுறோம்னா டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காட்டும். அது நார்மலா ஒரு பிராண்டுக்கும் மாறும், ஒரு கம்பெனிஸும் மாத்துவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் மாறும். ஸோ ஷோடான். மால்டிகோ இப்போதைக்கு டெமோ வந்து காட்ட முடியாது, ஏன்னா மால்டிகோ அப்படின்றது ஒரு டவுன்லோட் பண்ற மாதிரி டூல். இந்த மால்டிகோல நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம்னா நெட்வொர்க் மேப்பிங் வந்து பண்ணலாம். ஃபுல்லா ஒரு சிஸ்டமோட நெட்வொர்க்கே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, அந்த மொபைல் நம்பர் எதோட அசோசியேட் ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மால்டிகோ காட்டும். இந்த டூல்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஓசின்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு ஒர்க் ஆகுது. OSINT, ஓசின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓசின்ட் அப்படின்னா என்னன்னா, பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தனியா இருக்க வரையிலும் டேஞ்சரஸ் கிடையாது. அது ஒரே பர்சன்ட்ட கிடைக்கும் போது தான் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே டெக்னிக் தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போஸ்ட் போடுறேன் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ, என்னோட பர்த்டே வந்து தனியா ஒரு போஸ்ட்ல போடுறேன், என்னோட பேங்க் அக்கௌண்டோட வேலட் தெரியிற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்ல போட்டுறேன். ஸோ நான் இந்த பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிருது. நான் என்னைக்கோ ஒரு நாள் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி போட்டிருப்பேன், அது வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் மேக்சிமம் எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் ஆகும். பேமெண்ட் கிரெடென்ஷியல்ஸ், இப்போ ஒரு யூபிஐ பிளாட்ஃபார்ம்ல ஒரு யூபிஐ போர்ட்ஃபோலியோல லாகின் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட பர்த் டேட் யூஸ் ஆகும். அப்ப அந்த பர்த் டேட் தனியா இருக்க வரையிலும் பிரச்சனை இல்லை, இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த பர்த் டேட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட யூசர் நேம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கலாம். யூசர் நேம் என்னவா இருக்கும், ஒன்னு என்னோட பெர்ஃபெக்ட் நேமா இருக்கும், இல்ல அப்படின்னா என்னோட நேம் ஃபாலோட் பை எங்க ஃபாதர் நேமா இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு நேமா இருக்கும். அந்த யூசர் நேம் கெஸ் பண்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. CUPPY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் கிட்டப்ல. அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்னோட பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன்னா நான் என்னென்ன பாஸ்வேர்டு வச்சிருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காம்பினேஷன்ஸ் கொடுக்கும். ஒரு 100+ காம்பினேஷன்ஸ் கொடுக்கும். அது என்னென்ன இன்புட் கேட்கும்னா, என்னோட மொபைல் நம்பர் கேட்கும், என்னோட ஏஜ் கேட்கும், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட நேம், என்னோட நிக் நேம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாத்தையும் வச்சு சில செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பண்ணும். அப்ப
நான் இப்போ நீங்க ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து என்னென்ன பாப்பீங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்சிங்னா என்ன அப்படின்னு பாப்பீங்க. அந்த ப்ரூட் ஃபோர்சிங் பார்க்கும்போது இது உங்களுக்கு வந்து புரியும். ஒரு யூசர் நேம் வச்சு எப்படி மல்டிபிள் பாஸ்வேர்ட் போட்டு அட்டம் பண்றது, அப்ப லாகின் வந்து பைபாஸ் ஆச்சுன்னா எப்படி லாகின் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு கொடுக்குற ஒரு டெக்னாலஜி தான் ஓஎஸ்ஐஎன்டி, ஓசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் இந்த மால்டிகோ, ஷோடான், இது எல்லாமே. நெக்ஸ்ட் நான் ஒன்று சொன்னேன்ல, ஹூ இஸ் அப்படின்னு, ஹூ இஸ் ஐபி லுக்அப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப என்கிட்ட ஒரு ஐபி இருக்கு, ஐபிஓ இல்ல ஒரு டொமைன் நேமோ இருக்கு. இப்ப அந்த டொமைன் நேம போடும்போது அந்த டொமைன் வந்து எப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த டொமைன் இருந்தா எவ்வளவு நாள் அதுக்கு வேலிடிட்டி இருக்கு, அதோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு, எல்லா டீடைலுமே வரும். ரெஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன், ரெஜிஸ்டர் கான்டாக்ட், இத ஹூ இஸ் ஐபி லுக்அப் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னென்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் அப்படின்னா ஷோடான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். சிசிடிவி மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஐபி அட்ரஸ் போட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க சிஸ்டமே கூட வல்னரபிள் வெர்ஷன்ல ரன் ஆச்சு அப்படின்னா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட செக்யூர் பண்ண கத்துக்கிறோமோ இல்லையோ, செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றதுக்காக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டொமைன் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த டொமைனுக்கு வந்து என்கிட்ட மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த ஹூஇஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை என்னைய மாதிரியே எனக்கு தெரியாம இன்னொருத்தர் அதே டொமைனை பார்ஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு சப்டொமைனை மட்டும். டொமைன் அண்ட் சப்டொமைன் தெரியும்ல எல்லாருக்கும். www.google.com அப்படின்றது google.com அப்படின்றது தான் டொமைன். அந்த www டாட்னு முன்னாடி வர ப்ரிஃபிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். scripts.google.com இருக்கு, developer.google.com இருக்கு, இது எல்லாமே சப்டொமைன்ஸ். இப்ப google.comங்கிறது ஒரிஜினல் ஓனர், ஆனா scripts.google.com அப்படின்றது ஏதோ ஒரு மலீஷியஸ் யூசர், ஒரு ஹேக்கர்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் google.comனு டைப் பண்றாங்களோ அவங்களெல்லாம் ரீடைரக்ட் பண்ணி ஒரு ஃபேக்கான வெப்சைட்டுக்கு கொண்டு போகலாம். பாக்குற கூகுள் மாதிரியே இருக்கும், ஆனா கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு லாகின் போர்ட்டல் மாதிரி கொண்டு வந்துட்டு நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதை வந்து பிஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்ப்போம். நார்மலா எப்படி அதை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு. ஹூ இஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ் லுக்அப். இது வந்து டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் இருந்துச்சு, இல்ல இதுவும் அதே மாதிரி அந்த டொமைன் இருக்கு, லுக் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ். ஐபிவி ரெக்கார்ட் இருக்கும், IPv6 இருக்கும், சிநேம் ரெக்கார்ட் ஏதாவது இருந்தா இருக்கும், அது போக டெக்ஸ்ட் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். இப்போ இங்க இருக்க மாதிரி எம்எக்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், மெயில் இருக்கும். இதுதான் எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ். மெயில் சர்வர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கும். என்எஸ்னா நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா google.comக்கு நிறைய நேம் சர்வர் இருக்கும், அங்க இருந்து தான் நம்ம பாக்குற மெயின் கூகுளுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை வந்து நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான். இன்னைக்கு செஷன்ல எதுவும் டவுட் எதுவும் இருக்கா? உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணி விடுறேன், நீங்க பேசுவீங்களா? சரி, அப்ப யாருக்கும் இப்ப டவுட் இல்லை அப்படிதானே? அடுத்த செஷன் வந்து மூவ் ஆயிரலாமா? சரி, ஓகே. தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன். நான் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆதித்யா. சில பேர் என்னை வந்து ஹேக்கத்தான், கடைசி ஹேக்கத்தான் நடந்தப்போ பார்த்துருப்பீங்க. நான் ஹேக்கத்தான் கிளப்போட கோச் சேர்பர்சன். இதுதான் என்னோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்.
நித்தீஸ்வரன் வந்து எனுமரேஷனா என்ன, இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன, அதோட யூசேஜ் எதுக்கு, அதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து எனுமரேஷன் டெக்னிக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாவும் இல்லை தியரிட்டிக்கலாவும் பார்க்க போறோம். எனுமரேஷன் டெக்னிக்ஸ், ஃபர்ஸ்ட் எனுமரேஷன் அப்படின்ற வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கேதர் பண்றது. அது என்ன ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் ஹியர் ஆகுறேன்னா, ஐ எம் ஆடிபிள்? எஸ் யூ ஆர் ஆடிபிள் ஆதித்யா. ஓகே. இப்போ வந்து எனுமரேஷன் அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கேதர் பண்றதுன்னு சொன்னேன். அது என்ன ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா, இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களோட நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நேம், நான் இங்க படிச்சேன், நான் இந்த ஊர்லேருந்து வரேன், இப்போ கரண்டா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர்டு ஆர்டர். எடுத்த உடனே நான் வந்து இந்த ஊர்லேருந்து வரேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சைட்டை நம்ம வந்து அந்த சைட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த சைட்டுக்குன்னு இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை நம்ம கேதர் பண்ணுவோம். சரி, எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹேக்கரை வந்து அட்டாக் பண்ணும், ஒரு பர்டிகுலர் டார்கெட் அட்டாக் பண்ணும், ஏதாச்சும் வந்து ப்ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வந்து கேதர் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை வச்சுதான் அவங்க வந்து எது வந்து வீக்கான சைட், எது வந்து வீக்கான ஃபீல்டு அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த ஃபீல்டை பர்டிகுலரா அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து காமனா வந்து எனுமரேஷன் டெக்னிக்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. பட் காமனா எனுமரேஷன் டெக்னிக்ஸ் வந்து டோட்டலா 8 இருக்கு. டிஎன்எஸ் எனுமரேஷன் இதோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மாதிரி எல்லாருக்கும் வியூ ஆகும்ல? சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் எனுமரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு. தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்றேன். டிஎன்எஸ் எனுமரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ டொமைன் யூசிங் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சர் காமிச்சா உங்களுக்கு புரியும். இது வந்து கரெக்டா நம்ம ஒரு சைட்டை தேடினோம்னா பேக்ரவுண்ட்ல என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு பிக்டோகிராஃபிகள் அனாலஜி. ஓகேவா? இப்போ ரெக்வஸ்ட் academy.com அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் google.com எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான். சரி, google.comனு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம google.comனு சர்ச் பண்றோம் அப்படின்னா, google.comன்றது டொமைன் நேம். ஓகேவா? அந்த டொமைன் நேம் போயிட்டு ஒரு டிஎன்எஸ் சர்வர்ல போகும். அது ரெக்வஸ்டா போகும். இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ google.com அந்த google.comன்ற நேம் வந்து ஒரு ஐபி அட்ரஸோட ஃபெச் ஆயிருக்கும். ஐ மீன் 2 அட்டாச் ஆயிருக்கும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு மேட்ச் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ google.com நீங்க சர்ச் பண்றீங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகுது. டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் அனுப்பிச்ச அந்த google.com அதோட சர்வர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே வரும். செக் பண்ணிக்கிட்டே வரப்போ google.com இருந்துச்சு அப்படின்னா, அது கூட வந்து எந்த ஐபி அட்ரஸ் ஃபெச் ஆயிருக்கோ அதை மறுபடியும் ரிட்டர்ன் நம்மளுடைய யூசர் கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இது நமக்கு ஆக்சுவலா வியூ ஆகாது. இதுதான் ஆக்சுவலா நடக்கும். ஐபி வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐபியை ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அது வந்துட்டு சர்வர், எதோட சர்வர்னா கூகுளோட சர்வர், அந்த ஐபியை வந்து எடுத்துட்டு போய் கூகுள் சர்வருக்கு ரெக்வஸ்டா கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்து google.comன்ற சைட்டை வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ரெக்வஸ்டா கொடுக்கும். ரெக்வஸ்டா கொடுக்குறப்போ அது வந்து google.comோட ஹெச்டிடிபிஎஸ். ஏன் வந்து ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து google.com எல்லா சைட்டுமே வந்து ஹெச்டிஎம்எல்ல தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? பேஸ் அதுவாக தான் இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹைப்பர் டெக்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்றதுனால அது வந்து ஒரு லிங்க் மாதிரி தான். ஹைப்பர் டெக்ஸ்ட்னு எதை சொல்லுவோம்னா ஒரு லிங்க் மாதிரி தான். அந்த லிங்க்கை வந்துட்டு ஃபெச் பண்ணி நம்மளோட ப்ரௌசர்ல காமிச்சாதான் நமக்கு வந்து அந்த வியூ ஆகும், ரெண்டர் ஆகி அந்த அனிமேஷன்லாம் வியூ ஆகும். சரி, ஓகே, இங்கே வருவோம். இந்த ஐபி போய் ரெக்வஸ்டா சர்வருக்கு போகும். சர்வரில் வந்து இந்த ஐபி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட google.com மறுபடியும் நம்மளோட ப்ரௌசரில் ஃபெச் பண்ணி நமக்கு வியூ பண்ண மாதிரி காட்டும். இதுதான் கரண்டா இப்போ நடந்துட்டு இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போர்ஷன் இருக்குங்களே,
google.comனு சென்ட் ஆகும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஐபி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னேன். இந்த போர்ஷன் என்டையரா கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதிகமா சைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ் கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் நம்பர் ஆஃப் சைட்ஸே இருந்துச்சு உலகத்துல. ஸோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள்லாம் வந்து அதோட ஐபியை டைரக்டா ஞாபகமே வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம google.com சர்ச் பண்ற மாதிரி முன்னாடி எல்லாம் ஐபி டைரக்டா சர்ச் பண்ணாலே அந்த சைட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஆனா இப்போ வந்து அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎன்எஸ் எனுமரேஷனுக்கு வந்து ஒரு டூல் சொல்றேன். இப்போ வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், HOST. ஓகே, எல்லாருக்கும் டெர்மினல் வியூ ஆகுதா? இது வந்து நான் காலேஜ் லினக்ஸ் வந்து பூட் பண்ணிக்கிறதுனால நான் காலேஜ் லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இந்த ஹோஸ்ட்ல வந்து நான் google.com அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா இது வந்து ஒரு கமாண்ட். google.comோட ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு போய் இப்போ சர்ச் பண்ணா எனக்கு google.comனு வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து ப்ரீவியஸா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிதான் எல்லாரும் ப்ரீவியஸா முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து வர வர அப்டேட் ஆகிட்டே இருக்கனால நிறைய சைட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போ நம்ம எல்லா சைட்ஸோட ஐபியும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் மூவ் ஆன் ஆகி டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டோம். சரி, ஓகே. இப்போ டிஎன்எஸ் எனுமரேஷன், இது டொமைன் நேம் சிஸ்டம்னு என்னன்னு புரிஞ்சுங்களா? அப்புறம் வந்து சப்டொமைன்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ டொமைன்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ் நித்தீஸ்வரனும் சொல்லியிருப்பாங்க. டொமைன்ஸ்னா வந்து google.com ஒரு மெயின் சைட்டு தான் நம்ம டொமைன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம drNGPIT.ac.in அப்படின்றது டொமைன். அது கீழே வர சப்டொமைன்ஸ்ல என்னன்னா mail.drNGPIT.ac.in அப்படின்னு இருக்குது சப்டொமைன். நான் இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நம்ம காலேஜில் எத்தனை சப்டொமைன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலோட நேம் டிஎன்எஸ் எனுமரேஷன் சொல்லுவாங்க. நான் அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். டிஎன்எஸ் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதுனால வந்துட்டு டூல்னு சொல்றியடா, ஆனா இதுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்லி பிக்டோரியலா எதுவுமே தெரியலையே அப்படின்னா இதெல்லாம் வந்து சிஎல்ஐ டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து டூல்ஸே 2 டூல்ஸ் இருக்கு. விண்டோஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேரையுமே டூல்ஸ்னு சொல்லலாம், சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இல்லைன்னா GUI டூல்ஸ்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கெல்லாம் வந்து வியூவபிளா பிக்டோகிராஃபிக்கலா இருக்கும். ஆனா இந்த சிஎல்ஐ டூல்ஸ்லாம் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல்ஸ். இதுக்கு வந்து ஒரு யூஏ கிடையாது. யூஐ வந்து இருந்தாலும் ஒரு சில டூல்ஸ்க்கு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற டூல்ஸ்க்குலாம் வந்து யூஐ கிடையாது. இதெல்லாம் சிஎல்ஐ பேஸ்ட். இப்போ நான் டிஎன்எஸ் சீனம் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு டூல். அந்த டூலோட நேம் போட்டு என்னோட டார்கெட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்னும் ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. ftp.ngpit.ac.in அப்படின்றது ஒரு சப்டொமைன். இதுல டொமைன் எது அப்படின்னா .ngpit.ac.in இதுதான் டொமைன். இது கீழே இந்த டொமைனை பேஸா வச்சு நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் டிடிஎல்னு சொல்லுவாங்க. இது கூட அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இது வந்து இன்டர்நெட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஏ அப்படின்றது வந்து ரெக்கார்டு. இப்போ ஏ அப்படின்னா ரைட் சைடில் வர வேல்யூஸ் எல்லாமே IPv4. ஓகேங்களா? IPv4 அப்படின்னா ஏன்னு வரும். IPv6 இருந்துச்சு அப்படின்னா 4A வரும். ஓகேங்களா? இது ஏன் .ngpit.ac.in வருது ஐபி வராம அப்படின்னா, இப்போ mail.ngpit.ac.in அப்படின்றது வந்து டைரக்டா மெயின் டொமைன் கூட அலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி அப்படின்னா
ஹோஸ்ட் mail.drngp.ac.in அப்படின்ற கமாண்ட் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு வந்து ரிப்ளை, அதாவது அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா, mail.ngpit.ac.in is an alias for ngpit.ac.in. இந்த டொமைன் கூட அது அலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்க இந்த மெயில், இந்த டொமைனுக்கு நீங்க ஐபி தேடினாலும் உங்களுக்கு இந்த ஐபி தான் மெயின் ஐபி தான் வரும். ஏன்னா எல்லாமே வந்து டொமைன்லேருந்து பிரிஞ்சது தான் சப் டொமைன்ஸ். இப்போ வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு டொமைன் நேம் கொடுத்தோம், அதோட ஐபி நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு சப்டொமைன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டிஎன்எஸ் எனாலிசிஸ் பண்றதுக்கு இன்னொரு டூல் நேம் என்னன்னா NS லுக்அப். நிதீஸ்வரன் வந்து ஜிஇ பேஸ்டா வெப் பேஸ்டா சொல்லியிருப்பாங்க. நம்ம சிஎல்ஐ என்னன்னு பார்க்கலாம். NS லுக் அப் NGPIT. இது டொமைன் நேம், இது ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இந்த சர்வர் இருக்குங்களா, இந்த சர்வர் வந்து என்ன, இந்த சர்வருக்கான ஐபி என்ன அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம drngpit.ac.in அப்படின்ற நேமை வந்து ப்ரொவைட் பண்ற சர்வர் தான் இந்த சர்வர். ஓகேங்களா? அது யூஸ் பண்ற போர்ட் நம்பர் 53. அதாவது டொமைன் நேம் டிஎன்எஸ் சர்வர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் 53. போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பர்டிகுலரா ஒரு சைட்டுக்கு நான் ஒரு ஐபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஓகே, அந்த சைட்டை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஐபி வந்து ஒரு ஹவுஸ் ஆட்ட கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஹவுஸுக்கு ஒரு டோர் இருக்குமா, அந்த டோர் தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட் வந்து அந்த டோரை நீங்க ஓப்பன் பண்ணா உங்களுக்கு அந்த சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த டோரை உங்களால ஓப்பனே பண்ண முடியல, உங்களுக்கு க்ளோஸ்டாவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது. அதுதான் போர்ட்னு சொல்லுவாங்க, என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா? இதுல நம்ம டிஎன்எஸ் எனுமரேஷன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டொமைன்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ், அப்புறம் ஐபி அட்ரஸஸ், IPv4, அப்புறம் மெயில் சர்வர், நேம் சர்வர்ஸ். மெயில் சர்வர், மெயில் சர்வர் அண்ட் நேம் சர்வர்ஸ்ன்னு சொன்னாங்களா? இப்போ வந்து ஹோஸ்ட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி நான் நேம் சர்வர் அப்படின்ற ஃபிளாக் யூஸ் பண்ணி நான் என்னோட டார்கெட்டை நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ட்ரி கொடுத்ததுக்கு வந்த அவுட்புட் தான் இந்த 2 லைன். அதாவது நேம் சர்வர், இந்த நேமை ப்ரொவைட் பண்றது 2 சர்வர் ஆக்சுவலா, NS1 அப்படின்றது, அப்புறம் NS2ன்ற ஒரு சர்வர். இப்போ வந்து நான் மெயில் சர்வர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, அதே கமெண்ட host -t mx.ngp அப்படின்னு நம்ம காலேஜுக்குள்ள நடக்கக்கூடிய மெயில் டிரான்ஸ்ஃபர், மெயில் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே இந்த இதுல கொடுத்துருக்காங்களா, அதுதான் ஹேண்டில் பண்ணுது. இந்த MX அப்படின்னா மெயில் எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம்.
ஓகே, நெக்ஸ்ட் எனுமரேஷன் போயிடலாம். எஸ்என்எம்பி. எஸ்என்எம்பி அப்படின்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ் ப்ரோட்டோகால். சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ் ப்ரோட்டோகால் எனுமரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டிவைசஸ் இருக்கு, எல்லாமே நெட்வொர்க்கிங் டிவைசஸ். அப்போ வந்து அது எல்லாமே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டிவைசஸை பத்தின இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்றதுக்கு நேம் தான் எஸ்என்எம்பி எனுமரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ ஒரு லேப்டாப் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆனா அதுவும் வந்துட்டு நெட்வொர்க் டிவைஸ் கீழே வருமா? அஃப்கோர்ஸ் அதுவும் நெட்வொர்க் டிவைஸ் கீழே தான் வரும். ஆனா எஸ்என்எம்பி எனுமரேஷன்ல வந்துட்டு ஒரு லேப்டாப்ல நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். சர்வர், ரவுட்டர், ஸ்விட்சஸ் இந்த மாதிரியான டிவைசஸ் மட்டும்தான் நம்ம நெட்வொர்க் டிவைசஸா ஒரு கன்சிடர் பண்ணிப்போம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இந்த எஸ்என்எம்பி எனுமரேஷன்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம google.comனு போடுறோம். google.comோட ஐபி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஎன்எஸ் எனுமரேஷன்ல வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு ஐபி டார்கெட் கிடைச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், அந்த சர்வர்ல என்ன ஓஎஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட வெர்ஷன், அதோட டிவைஸ் டைப், அப்புறம் டிவைஸ் டைப்னா வந்து இப்போ ரவுட்டரா, ஸ்விட்சா, இல்லை சர்வரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹோஸ்ட் நேம் அண்ட் டிவைஸ் நேம், அந்த டிவைஸோட நேம் என்ன, அப்புறம் எதில் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஹோஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கு நேம் செட் பண்ணியிருப்பாங்க, அதோட நேம். நெட்வொர்க் டீடைல்ஸ், ஐபி அட்ரஸஸ், IPv4, IPv6, அப்புறம் மேக் அட்ரஸ். இன்டர்ஃபேஸஸ், கேட்வேஸ் இருப்பாங்க. ரன்னிங் ப்ராசஸ் அண்ட் சர்வீசஸ், கரண்ட்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயில் சர்வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, MySQL அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் ரன் ஆகுதா இல்லையா, இல்லை கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் TCP UDP போர்ட்ஸ், இது ரெண்டும் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர், இதெல்லாம் முன்னாடி லெகசி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ல தான் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே பேட்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு சிஸ்டம், ஒரு டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல என்னென்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கிற மாதிரி. யூசர் அண்ட் லாக்இன் செஷன் இன்ஃபோ, இப்போ கரண்டா அந்த நெட்வொர்க் டிவைசஸ்ல வந்து எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ். ஹார்ட்வேர் டீடைல்ஸ், CPU, மெமரி, டிஸ்க் யூசேஜ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு எஸ்என்எம்பி அப்படின்றதே ஒரு டூல் இருக்கு. ஓகே, எஸ்என்எம்பி வாக். இங்க -v2c அப்படின்றது வந்துட்டு இந்த டூலோட வெர்ஷன். ஓகேங்களா, ஐபி பப்ளிக்கா இருக்கனால பப்ளிக். இது எதோட ஐபி அப்படின்னா நம்ம டாக்டர் ngpit.ac.in ஐபி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க கொடுத்துருக்கேனா. (145.223.22.33). ஓகே, ஏன் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் இந்த ஐபி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம காலேஜில் வந்துட்டு அவங்களோட சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்க சர்வர் வந்து செக்யூரா இருக்கு. எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் லீக் பண்ணாத மாதிரி நம்ம ஃபயர் வால்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, அந்த போர்ட் வந்து க்ளோஸ்டா இருக்கு. அது எப்படி க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, Nmapன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும்.
நித்தீஸ்வரன் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு போர்ட் ஸ்கேனிங் டூல். எந்தெந்த போர்ட்லாம் வந்து ஓப்பனா இருக்கு, எந்தெந்த போர்ட்லாம் க்ளோஸ்டா இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அது அதுக்கு மட்டும் தானா அப்படின்னா, அப்படி கிடையாது. அது வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ், என்ன ஓஎஸ் ரன் பண்றாங்க, அந்த ஓஎஸோட வெர்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். அந்த டூல யூஸ் பண்ணி இப்போ போர்ட் வந்து க்ளோஸ்டா இருக்கா, இல்ல ஓப்பனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே. இங்க க்ளோஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த 161 அப்படின்றது போர்ட் நம்பர். எதோட போர்ட் நம்பர் அப்படின்னா எஸ்என்எம்பி, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜிங் புரோட்டோகாலோட ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். இந்த 161 வந்து கரண்டா இப்போ க்ளோஸ்டா இருக்கு. அதாவது நமக்கு ஆக்சஸ் கிடையாது. நம்ம எந்த ஒரு டீடைல்ஸையும் வந்து கேதர் பண்ண முடியாது. இங்க போட்டிருக்குங்களா, ஸ்டேட் க்ளோஸ்டு, சர்வீஸ் வந்து எஸ்என்எம்பி. ஸோ நம்மளால வந்து இப்போ எனுமரேஷன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் தானே, ஏன் வரல அப்படின்னா, செக்யூரிட்டி வந்து இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளால வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஹேக்கரே இருக்காங்க அப்படின்னா அவர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பலவிதமான டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஆங்கிள் இருந்து தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இதுலயும் சக்சஸ் ஆகாது. The next enumeration technique is SMTP, Simple Mail Transfer Protocol. இந்த ப்ரோட்டோகால் முக்கியமா எதுக்கு அப்படின்னா, ஒரு மெயில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரிசீவ் பண்றது, அதெல்லாம் ஹேண்டில் பண்றது இந்த ப்ரோட்டோகால் தான். இந்த ப்ரோட்டோகாலோட நம்பர் வந்து 25. ப்ரோட்டோகால் நம்பர் இல்ல, போர்ட் நம்பர், சாரி. இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த எஸ்எம்டிபி எனுமரேஷன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு இமெயில் கொடுக்குறோம். அந்த இமெயில் வந்து வேலிடா இருக்கா, இல்லை இன்வேலிடா இருக்கா. எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வேலிட், எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது இன்வேலிட். மெயில் சர்வர் சாஃப்ட்வேர், போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்ம காலேஜில் வந்து மெயில் சர்வரை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் மூலயமா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை நான் காமிக்கிறேன். அப்புறம் எஸ்எம்டிபி சர்வீஸ் வெர்ஷன். இந்த எஸ்எம்டிபி வந்து எக்ஸ்டெண்டட் அப்படின்னு ஒரு எஸ்எம்டிபி சர்வீஸ் வெர்ஷன் இருக்கு. இன்னொன்று நார்மல் எஸ்எம்டிபி சர்வீஸ் வெர்ஷன். மெயில் சர்வர் கான்ஃபிகரேஷன் பிஹேவியர். மெயில் சர்வர் கான்ஃபிகரேஷன் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த சர்வருக்கு ஆக்சஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கர் எடுத்துக்கலாம். அந்த ஹேக்கருக்கு அந்த சர்வருக்கு வந்து ஆக்சஸே கிடையாது. ஆனால் அவன் வந்து உள்ள போக பார்க்குறான். அப்போ அந்த சர்வர் வந்து எப்படி ரிப்ளை கொடுக்குது அப்படின்றது, உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு கொடுக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா இமெயில் கொடுக்குறாங்க, அந்த இமெயில் வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு வருதா, இல்லை எக்ஸிஸ்ட்னு வருதா, இல்லை அலோவ் பண்ணுதா அப்படின்றது தான் மெயில் சர்வர் கான்ஃபிகரேஷன் பிஹேவியர். இமெயில் டொமைன் ஸ்ட்ரக்சர். இமெயில் டொமைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நமக்கு நம்ம காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்க டொமைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இமெயில் டொமைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் .ngpit.ac.in அப்படி இருக்கும். இப்போ வந்து ஒரு காலேஜுக்குலாம் இல்லைன்னா இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் போயிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் @google.com அப்படின்னு @gmail.com இருக்கும். அதுதான் வந்து இமெயில் டொமைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதை ப்ராக்டிக்கலாக பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எஸ்எம்டிபி போர்ட் வந்து 25 வந்து ஓப்பன்ல இருக்கா இல்லை வந்துட்டு க்ளோஸ்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளால ஆக்சஸ் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்மேப் யூஸ் பண்ணி போர்ட் ஸ்கேனிங் பண்ணுவோம். nmap -s
425 ஸ்டேட் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு வந்துருக்கு. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி, வேர்ஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் எஸ்எம்டிபிடின்னு போட்டிருக்காங்க. நான் முன்னாடி காமிச்சேன். போஸ்ட் ஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த சர்வரில் அதாவது முக்கியமாக மெயில் சர்வரில் மெயில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். எக்ஸ்சேஞ்ச், போஸ்ட் ஃபிக்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம காலேஜில் வந்துட்டு போஸ்ட் ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டார்கெட் ஐபியை நம்ம காலேஜ் ஐபியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் நம்ம காலேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். சர்வீஸ் இன்ஃபோ ஹோஸ்ட் நேம் வந்து உபுண்டு கிளவுட் பேனல் லோக்கல் ஹோஸ்ட். அதாவது நம்ம சர்வர் வந்து என்ன ஓஎஸ்ல ரன் ஆகுது அப்படின்னா உபுண்டு லினக்ஸ் பேஸ்டு. ஓகேங்களா. போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்றது வந்து சாஃப்ட்வேர், அது ஓஎஸ் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சர்வருக்கு நம்ம ஒரு இமெயில் வந்து அனுப்ப ட்ரை பண்ணலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா டெல்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதை நான் சிஎல்ஐல பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி சாரி கைஸ், நான் ஆக்சுவலாக இது மத்தியானம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சது. நான் மெயிலெலாம் கூட சென்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து ரெஃப்யூஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அனேபிள் டு கனெக்ட் ரிமோட் ஹோஸ்ட் கனெக்ஷன் ரெஃப்யூஸ்னு வந்து. இட்ஸ் ஓகே. நான் இன்னொரு கிளாஸில் கூட உங்களுக்கு அவுட்புட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் எனுமரேஷன் டெக்னிக் போய்க்கலாம். ஓகே, இது எஸ்எம்டிபி எனுமரேஷனோட ஒரு பிக்டோகிராஃபிக்கல் அனாலஜி. ஓகேங்களா. இப்போ ஹேக்கர் இருக்காங்க அப்படின்னா ஹேக்கர் வந்துட்டு டெல்நெட் ப்ளஸ் அந்த ஐபி அட்ரஸ் போட்டாங்க அப்படின்னா எஸ்எம்டிபி சர்வருக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகும். ஹேக்கருக்கும் அந்த எஸ்எம்டிபி சர்வருக்கும் அவர் வந்து ஹெச்இஎல்எல் இல்லைன்னா விஆர்எஃப்ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு admin @drngpit.ac.in அப்படின்னு கொடுத்தாரு அப்படின்னா இப்படி ஒரு இமெயில் அட்ரஸ் அந்த எஸ்எம்டிபி சர்வர்ல இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணும். இப்போ வந்து 250 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். அதாவது இருக்கு, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இல்லை 550 அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்வேலிட்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த இஎக்ஸ்பிஎன் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பேண்டுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ இஎக்ஸ்பிஎன் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாஃபோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து லீக் அவுட் ஆகும், ஷோ ஆகும். அப்படிலாம் ஷோ ஆகக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ வீக்கான சிஸ்டம், வீக்கான சர்வர், ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபயர்வால்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த RCPT2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெசிபியன். இப்போ இமெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிபியன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதுதான் RCPT. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக காட்டலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல.
ஓகே, நெக்ஸ்ட் எனுமரேஷன் நெட் பயோஸ் அண்ட் எஸ்எம்பி. ஓகே, this technique in window based systems. ஓகே, இது என்ன எனுமரேஷன் அப்படின்னா, முதல்ல நெட் பயோஸ் அண்ட் எஸ்எம்பி அப்படின்னா என்னன்னா, ஒரு இல்லைன்னா லேப்ல இருக்கோம் நம்ம எல்லாரும். ஓகே, இப்போ லேப்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா சிஸ்டம்லையும் இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா ஒரு சிஸ்டம்லேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது எல்லா சிஸ்டம்லையும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க திஸ் பிசிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைலை அந்த நெட்வொர்க்ல ஷேர் பண்ணாங்க அப்படின்னா மற்ற கம்ப்யூட்டரால ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு காரணமா இருக்கிறது வந்து 2 புரோட்டோகால். ஒன்னு நெட் பயோஸ் அண்ட் எஸ்எம்பி புரோட்டோகால். ஓகேங்களா? இந்த எஸ்எம்பி அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து சர்வர் மெசேஜ் பிளாக். புரோட்டோகால்ஸ்ன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த எனுமரேஷன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹோஸ்ட் நேம்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து விக்டர்ஸ் லேப்டாப் வச்சிருக்கான் அப்படின்னா, நான் இந்த எனுமரேஷன் மூலியமா விக்டர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் கெயின் பண்ணிக்க முடியும். லாக்டின் யூசர் கரண்டா வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுல 2 யூசர் இருப்பாங்க. ஒன்னு கெஸ்ட், இன்னொன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். கரண்டா எந்த யூசர் வந்து லாக்டின் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். யூசர் குரூப்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்டூடெண்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு ஸ்டாஃப். ஸ்டூடெண்ட் குரூப்ல வந்துட்டு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஸ்டாஃப் குரூப்ஸ்ல வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கலாம். அந்த யூசர் குரூப் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்றது. ரன்னிங் சர்வீசஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க சிஸ்டம்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது காரணம் வந்து எஃப்டிபி அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? அப்போ வந்து அங்கே சர்வீஸ்ன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா எஃப்டிபி அந்த ப்ரோட்டோகாலை தான் நம்ம சர்வீஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ கரண்டா அந்த சிஸ்டம்ல எந்த சர்வீஸ் ரன் ஆகுதுன்னா எஃப்டிபி ரன் ஆகுது. அந்த மாதிரி ரன் ஆகுற சர்வீசஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஹேக்கர் இருக்காங்க, இந்த எனுமரேஷன் டெக்னிக்கை அவங்களும் யூஸ் பண்றாங்க. இந்த உங்களோட லேப்டாப்க்கு உங்க லேப்பை தான் வந்து அவங்க டார்கெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்க, அவங்க டார்கெட்டா உங்க லேப்பை யூஸ் பண்ணி நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பர்டிகுலர் வெர்ஷன் மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்போ அந்த விண்டோஸ் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. வெர்ஷன் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்டா அப்படின்னா எஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விண்டோஸ் 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பேட்ச் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்க மாட்டாங்க. லெகசி வாய்ஸ் தான் அதுவும். ஓகேங்களா? அதில் நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கும். உள்ள யாரால எப்படி சொல்றது, வல்னரபிலிட்டிக்கு ஈஸியா இருக்கும். யார் வேணாலும் ஹேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து விண்டோஸ் 10, 11 வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேட்ச் பண்ணி அப்டேட்டடா வச்சிருப்பாங்க, செக்யூர்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து விண்டோஸ் 7 நீங்க யூஸ் பண்றீங்க, விண்டோஸ் 7 தான் அப்படின்னு பர்டிகுலரா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க விண்டோஸ் 7ல வந்து என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ வெர்ஷன் தெரியாம இப்போ செக்யூரா வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விண்டோஸ் 10, 11 வருது அப்படின்னா நீங்க அந்த அந்த லேப்பை நீங்க டார்கெட்டா வச்சு நீங்க எனுமரேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் காட்டாது. ஸோ வந்து வெர்ஷனை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் செக்யூர்டா இருந்துக்கலாம். அடுத்து நெட்வொர்க் ரிசோர்சஸ். நெட்வொர்க் ரிசோர்சஸ்ல பிரிண்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் பிசி கீழே போனீங்கன்னா நெட்வொர்க்னு இருக்கும். அந்த நெட்வொர்க்ல வந்து காமனா ஷேர் ஆயிருக்க ரிசோர்ஸஸ் என்னென்ன ஃபைல்ஸ் அதுவாக தான் இருக்கும். அதுதான் நெட்வொர்க் ரிசோர்சஸ்ன்னு நீங்க சொல்றோம். இதை ப்ராக்டிக்கலா பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எனும் ஃபோர் லினக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதாவது எனுமரேஷன் ஃபார் லினக்ஸ். அது ஒரு பாப்புலரான டூல். அதை வந்து ப்ராக்டிக்கலா இப்போ பார்க்கலாம்.
கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பண்ணுங்க. இப்போ கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்க ஐபி வந்து என்னோட ஃப்ரெண்டோட லேப்போட ஐபி. நம்ம இந்த ஐபிக்கு பதிலா 10 ஜிபியோட ஐபியோ இதெல்லாம் போட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு சிஸ்டம் தான், ஒரே நெட்வொர்க் உள்ள இருக்கணும். நாங்க இங்க காமனா ஒரு வைஃபை யூஸ் பண்றோம். அந்த வைஃபை கீழே வந்து இந்த லேப் இருக்கிறதுனால நான் என் ஃப்ரெண்டோட லேப் ஐபியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனுமரேஷன் 4 லினக்ஸ் அந்த டூலை வந்து நான் யூஸ் பண்றேன் கரெக்டா. -a அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குது அப்படின்றது அர்த்தம். இது வந்து டார்கெட் பிளேஸ். டார்கெட் என்ன ஐபியோ அந்த ஐபியை வந்து பிளேஸ் பண்றதுக்கான பிளேஸ். இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட லேப் நேம் வந்துருச்சு, விக்டஸ் அப்படின்றது வந்துருச்சு. குரூப் ஓக் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. கரண்டா ஆக்டிவ்ல எல்லாமே ஆக்டிவ்ல தான் இருக்கு. அப்புறம் வந்து கரண்டா என்ன சர்வீஸ் ஆன்ல இருக்கு அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற சர்வீஸ் வந்து ஆன்ல இருக்கு. இன்னொன்று என்னோட ஃப்ரெண்டோட மேக் அட்ரஸ் ரொம்பவே முக்கியமானது. மேக் அட்ரஸ் வந்துட்டு ரிவீல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதனால தான் வந்து இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, அங்கே ஃப்ரீயாக வைஃபை இருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் லேப் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட மேக் அட்ரஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகிடும். ஓகேங்களா? ஈஸியாக ப்ரீச் பண்ணிடுவோம். காமனா நம்ம டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து யாரும் மறந்துடாதீங்க. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆக்டிவ் டைரக்டரி எனுமரேஷன் அப்படின்றது வந்து எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண எல்லா டூல்ஸை வச்சு தான் பண்றது. ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏன் வந்து எனுமரேஷனே இத்தனை டாபிக்கா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கர் இருக்காங்கன்னா அந்த ஹேக்கருக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் இருக்கும். பர்டிகுலரா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு யாரையாச்சும் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா பர்டிகுலரா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட. ஸோ வந்து அதனாலதான் எனுமரேஷன்ன்றது ஒரு காமன் தான். இத்தனையா பிரிச்சிருக்கனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூலா அப்படின்னா இல்ல, ஒரே டூல்லே வந்து 2 எனுமரேஷன் டெக்னிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற எனுமரேஷன் டூலுக்கு என்மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் பாருங்க, டொமைன் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னா என்னன்னா, சப்டொமைன் இருக்கு. டாக்டர் என்ஜிபிஐடி அந்த டாக்டர் என்ஜிபிஐடி அப்படின்ற சைட்டுக்கு சப்டொமைன் வந்து மெயில் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இப்போ அந்த சப்டொமைன்ஸை கண்ட்ரோல் பண்றது என்ன டொமைன்? மெயின் டொமைன். அந்த மெயின் டொமைனுக்கு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரை தான் நம்ம டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட ஐபி அட்ரஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். ஒரு யூசர் அக்கௌண்ட்ஸ்னா ஒரு சிஸ்டம்ல வந்து ஏதாச்சும் குரூப் இருக்கா இல்லை எத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது என் ஃப்ரெண்ட் லேப் வச்சு இப்போ பார்த்தோம். அதே மாதிரி குரூப்ஸ் அண்ட் குரூப் அதே தான். அட்மின் அண்ட் ப்ரிவிலேஜ்டு அக்கௌண்ட்ஸ். இந்த ப்ரிவிலேஜ் அப்படின்றது வந்து சைபர் செக்யூரிட்டியில் ரொம்பவே முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லேப்லேயே இருக்கிறப்போ ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் கேட்கும். அதுதான் ப்ரிவிலேஜ். இப்போ அந்த ப்ரிவிலேஜை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆயிடுச்சிங்க அப்படின்னு அர்த்தம். எஸ்கலேஷன்னா நீங்கள் கெஸ்ட் ப்ரிவிலேஜ்லேருந்து அட்மின் ப்ரிவிலேஜுக்கு மாறிட்டீங்க. உங்களால் அந்த ஆக்சஸ்லாம் எடுக்க முடியும். அதேதான் இங்கே அட்மின் அண்ட் ப்ரிவிலேஜ்டு அக்கௌண்ட்ஸ்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்குது. கெஸ்ட்னா கெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்டர்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் இருக்கா இல்லை கெஸ்ட் ஆக்சஸ் இருக்கா அப்படின்றது காமிக்கும். பாஸ்வேர்டு அண்ட் பாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சைட்டும் பாஸ்வேர்டு அண்ட் பாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாஸ்வேர்ட் லெங்க்த்து, காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து ஒரு சைட்ல நீங்க நார்மலா ஒரு நேம் போட்டு ஒரு சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா இன்னொரு சைட்ல நீங்க ஃபுல் கேப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா இன்னொரு சைட்ல அதே பாஸ்வேர்டை நீங்க ஃபுல் கேப்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஏதாச்சும் ஒரு கேரக்டராச்சும் ஸ்மால் ஆக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா?
அதுதான் பாஸ்வேர்ட் பாலிசிஸ். லாகின் அண்ட் பெர்மிஷன் மேப்பிங்ஸ், அதாவது ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன பெர்மிஷன் இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் யூசர் எனுமரேஷன். யூசர் எனுமரேஷன் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், என் ஃப்ரெண்ட் லேப் வச்சு பார்த்தோம். வேலிட் யூசர் நேம்ஸ் ஓகே, எக்ஸாக்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் காமனாக தான் இருக்கும். யூசர் ரோல்ஸ் அண்ட் ஆக்சஸ் லெவல்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ். அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஏதாச்சும் யூசர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த யூசர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கா, இல்லை டிசேபிளாக இருக்கா, இல்லை வந்து லாக்டாக இருக்கா அப்படின்றது அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ். யூசர் நேம் ஃபார்மேட்ன்றது வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஒரு மெயிலுக்கு ஃபார்மேட் சொன்ன மாதிரி தான். ரெஜிஸ்டர் நம்பர் வைஸ் யூசர் நேம் இருக்கா, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கம்பைன் ஆகி ஒரு யூசர் நேம் இருக்கா அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது யூசர் நேம் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் எனுமரேஷன் டெக்னிக் இஸ் சர்வீஸ் அண்ட் போர்ட் எனுமரேஷன். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போர்ட்டை ஸ்கேன் பண்ணி ஓப்பனாக இருக்கா இல்லை க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் nmap. ஓகே, nmap. இங்க வந்து நம்ம போர்ட் ஸ்கேனிங் பண்ணியிருக்கோம், அதாவது போர்ட் எனுமரேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு போர்ட் இருக்கு, நம்ம போர்ட்டை நம்ம எந்த போர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா SMTP அந்த ப்ரோட்டோகாலோட 25 போர்ட் நம்பரை வந்து டார்கெட்டாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா, பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஐபி தான் டார்கெட்டாக வச்சிருக்கோம், அது கீழே வந்து 25 அந்த போர்ட் வந்து டார்கெட்டாக வச்சிருக்கோம். இந்த போர்ட் ஓப்பனாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஒரு டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பனாக இருக்கு, ஓகே, என்ன மாதிரியான வெர்ஷனில் ரன் ஆகுது, என்ன மாதிரியான ஹோஸ்ட் நேம் இருக்கு, இந்த இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். பேக் டு ஸ்லைட். ஓகே, இதுதான் வந்து காமனாக போர்ட் ஸ்கேனிங் சொல்லுவாங்க. nmap இட்ஸ் a வாஸ்ட் டூல். எப்படின்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டூல், அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. வயர்ஷார்க், nmap அந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு செஷன் நடந்திருக்கும். கரண்ட்ற பர்சன் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி காலேஜ் லினக்ஸ் இயக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போத் விண்டோஸ் அண்ட் மேக்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த லினக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணி அதில் டூல்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு நான் வேணா வாட்ஸ்அப் குரூப்பில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். நீங்கள் சர்ச் பண்ணி கமாண்டு கூட நீங்கள் ஏஐல போட்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் இப்போ டாக்டர் NGP நம்ம காலேஜ் வச்சு பண்ண எந்த ஒரு ஸ்கேனுமே நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ கூட அவங்க தெரிஞ்சது அப்படின்னா தே ஹாவ் த ரைட்ஸ் டு டேக் எனி ஆக்ஷன்ஸ் ஆன் மீ. ஓகேங்களா, நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித் கிளியர் பெர்மிஷனோட தான் நம்ம பண்ணணும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது, பண்ணால் அது இல்லீகல். ஓகேங்களா, ஓகே, இதுதான் போர்ட் ஸ்கேனிங், ஹேக்கர், அந்த டார்கெட் சிஸ்டம், நெட்வொர்க். இப்போ போர்ட் ஓப்பன் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் போகும் நம்ம சிஸ்டம் வந்து இங்கே இருக்கு. அந்த நம்ம சிஸ்டம்லேருந்து சிங்க்ரனைஸ் ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். இது வந்து 3-way ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. சிங்க்ரனைஸ் ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். சர்வர் வந்து அந்த சிங்க்ரனைஸ் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி சிங்க்ரனைஸ் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் ரிப்ளையை மறுபடியும் நம்ம சிஸ்டம்க்கு அனுப்பும். நம்ம சிஸ்டம் வந்து சர்வர் அனுப்பிச்ச அந்த ரிப்ளையை பார்த்துட்டேன் அப்படின்றத அக்னாலஜ்மெண்ட்டா மறுபடியும் சர்வருக்கு அனுப்பும். இந்த 3-way ஹேண்ட் ஷேக் நடக்கிறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போர்ட்டை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த சர்வீஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு பைப் லைன் மாதிரி தான், நமக்கும் அந்த சர்வருக்கும் ஒரு பைப் லைன் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ போர்ட் க்ளோஸ்டா இருக்கு, நமக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா சிங்க்ரனைஸ் ரெக்வஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம சென்ட் பண்ணுவோம். அது வந்து ரெஸ்ட் ரிப்ளையை மறுபடியும் அனுப்பிச்சு விட்றோம். இப்போ நம்மளால வந்து அந்த போர்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த சர்வீஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே,
ஃபைனலாக லாஸ்ட் ஸ்லைட் யூடிபி போர்ட் ஸ்கேன். இதுவும் அதே தான் எக்ஸாக்ட்லி. என்ன கொஞ்சம் அனாலஜி தான் வேற மாதிரி இருக்கும். அட்டாக்கர் வந்து மறுபடியும் ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க. இப்போ டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள், சிஎல்ஐல வந்து டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள்னு வரும். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சர்வர் ரியலாகவே நெட்வொர்க் மூலயமா அன்ரீச்சபிளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபயர்வால்ஸ் வந்து அந்த மாதிரியான எரர் மெசேஜஸை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. சில டைம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னாலும் அது ஓப்பன் போர்ட் தான். நீங்கள் அட்டாக்கர் ஆளை வந்து அட்டாக் பண்ண முடியும். என்ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம காலேஜ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜ் சர்வரில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5 போர்ட் தான் வந்து க்ளோஸ்டாகவே இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் 8 to 10 போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான போர்ட் அந்த சர்வீஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் ஜஸ்ட் நாலேஜ் தான் நீங்கள் அந்த லெவலுக்குலாம் போக முடியும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த டுடேஸ் செஷன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரண் உங்களை வந்து என்ன பண்ணுவார்? Okay, thank you. I think everyone is clear about it. Thank you to all. See you in next session.